Daily. Taste the Daily. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மத்திய அரசிடம் தாரை வாத்து கொடுக்கின்றாய், நிறைவேற்று நிறைவேற்று. சாதி கணக்கெடுக்க உச்ச நீதிமன்றம் போட்ட ஆணையை நிறைவேற்று. முடியாதா முடியாதா? பீகாரில் எடுத்தாச்சு, தெலுங்கானாவில் எடுத்தாச்சு. திமுக அரசை உங்களால கணக்கெடுக்க முடியாதா? சொல்லாதே சொல்லாதே. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். பாட்டாளி மக்கள் கட்சியினர் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். இந்த போராட்டம் குறித்தான விவரங்கள். சுபா வணக்கம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகள் இணைந்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றன. இந்த போராட்டத்தில் பல்வேறு கட்சிகளினுடைய தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன், அதே போல ஐஜேகே மற்றும் புரட்சி பாரதம், அதே போல புதிய நீதி கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளினுடைய அந்த தலைவர்கள், அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் தற்போது கொடுக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டால் பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவையான பலருக்கு முழுமையாக இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். எம்பிசி பிரிவில் இருக்கக்கூடிய வன்னியர்கள், அதே போல ஆதி திராவிட மக்கள், இவர்களுக்கெல்லாம் மிக மிக குறைவான இடஒதுக்கீடு மட்டுமே கிடைக்கப்பெறுகின்றது. எனவே ஜாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்தால்தான் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து சாதியினரும் பலனடைய முடியும். குறிப்பாக அடித்தட்டு மட்டத்தில் பின்தங்கி போய் இருக்கக்கூடியவர்கள், IAS IPS உள்ளிட்ட உயர்நிலை மட்டுமில்லாமல் ஒரு குரூப் 1 உள்ளிட்ட அந்த பதவிகளில் கூட இன்னும் சென்று சேர முடியாத நிலையில் பல சமுதாயங்களை சார்ந்தவர்கள் பல ஆண்டுகளாக பின்தங்கி இருக்கிறார்கள். ஆனால் இடஒதுக்கீட்டை அனுபவித்தவர்களே தொடர்ந்து அனுபவிக்கிறார்கள், அல்லது பொருளாதார ரீதியாக அல்லது பல ஆண்டுகளாக பல வம்சங்களாக தொடர்ந்து மேல்நிலை இருப்பவர்கள் தொடர்ந்து இருந்து வருகிறார்கள். எனவே இந்த மண்ணை சார்ந்தவர்கள் தொடர்ந்து மேலே வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதற்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டுமே ஒரு முழுமையான தீர்வை கொடுக்கும் என்று சொல்லி பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் ஒன்று திரண்டு இந்த சமூக நீதி கூட்டமைப்பாக ஒன்றை உருவாக்கி அதில் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். விரைவில் மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் மத்திய அரசும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இந்தியா முழுக்க எடுக்க வேண்டும். முதலில் தமிழக அரசு தனக்கு இருக்கக்கூடிய மாநில அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily.